Hey guys, welcome back to a new video of Crazy Tech. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த லிரிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எடிட்டிங் டுட்டோரியல் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் பல மாதமே ஆயிடுச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு லிரிக்கல் டுட்டோரியல் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரெண்டி பிக்ஸ் பார்த்துருப்பீங்க, அது என்னோடய சேனல் தான். அந்த சேனலில் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 monthsக்கு முன்னாடி எடிட் பண்ணது. பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்படி ப்ரோ இந்த லைட் எஃபெக்ட்லாம் வந்துச்சு நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதை மேக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, ப்ரிவ்யூ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், அப்படியே அந்த லைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளிங்க் ஆகி அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகி ஜூம் இன் ஆகி அது பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி மேக் பண்ண தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதில் மேக் பண்ண போகிறோம்னா அலைட் மோஷன் ஆப்பில் தான் ஃபுல் மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி மேக் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அலைட் மோஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அதில் 4:5 ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இஸ் இமேஜ். எங்கே அந்த இமேஜ் எஸ் இருக்குது. அந்த இமேஜை நான் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இந்த மாதிரி லைட் வந்து தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு சொல்லித்தரலை. ஒரு 2 லிரிக்ஸ் போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஏன்னா ஃபுல் வீடியோ போட்டோம்னா ரொம்ப வந்துட்டு இதாயிரும். நான் வந்துட்டு இப்போ சொல்லித்தரேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பிளிங்க் எஃபெக்ட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இமேஜை ஆட் பண்ணி டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் அண்ட் லைட் போங்க. கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா அந்த சாங்க்கு ஏற்றாப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வந்து அந்த பிளிங்க் வரணும். அப்போ இப்போது ஒரு 2 இடத்துல நான் வந்து பிளிங்க் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 3 இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜை மறுபடியும் தொட்டுட்டு சேச்சுரேஷன் வைப்ரேஷன் போய்க்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா 3 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. 1 2 3 இந்த மாதிரி 3 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. 3 கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு சென்டரான கீ ஃப்ரேமை வந்து எடுத்துக்கோங்க. சென்ட்ரு கீ ஃப்ரேமில் அந்த சேச்சுரேஷன் வேல்யூவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஒரு 94 90 கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் ஆகும். பார்த்தீங்களா? சூப்பராக பிளிங்க் ஆகுங்க. வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பிளிங்க் எஃபெக்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி மீதி 2 உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிளிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிளானது. இப்போ வந்துட்டு டபுள் பீட் எப்படி பண்ணலான்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து சிங்கிள் பீட் தான் வரும். இப்போ வந்துட்டு அதே வேறு ஒன்றுமே இல்லை. அதை வந்து பக்கத்துலேயே இன்னொரு 3 கீ ஃப்ரேம் கொடுத்து சேம் ப்ரொசீஜர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா? அந்த சாங்கில் வர மாதிரியே ஒரு 2 பிளிங்க் ஆகும். ஓகேங்களா? சிம்பிள். இப்போ இமேஜ் வந்து இந்த இது நம்ம பிளிங்க் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு அந்த ஃபஸ்ட் லைன் டைப் பண்ணிக்கிறேன். ஏய் என் தலைக்கு ஏறுற அந்த லைன் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு
அந்த ஃபாண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா லவ் மண்டே, அதுதான் ஃபாண்ட்டோட நேமு. கொடுத்துட்டு கலர் வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஒயிட் கொடுத்துட்டு கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு அதை வந்து டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. டூப்ளிகேட் போட்டு தலைக்கேறு, ஓகேங்களா? தலைக்கேறு போட்டு அதை வந்துட்டு இந்த இதுக்கு அந்த ஃபஸ்ட்டு லிரிக்குக்கு ஏத்தாப்பில் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? முடிஞ்சா இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு அடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து லிரிக் ஆட் பண்ணியாச்சு. லிரிக்கு வந்து இப்போ வந்து கலரிங் பண்ணுறோம். என்ன கலரிங் பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ பார்டர் அண்ட் சைடாக போய்க்கோங்க. ஸ்ட்ரோக்கு வந்து இந்த ப்ளூ கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த ப்ளூ கூட கொடுத்துக்கலாம், வேறு எதனால் கொடுக்கனா கூட கொடுத்துக்கோங்க. ஷேடோஸ் வந்து உங்கள் விருப்பம், கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லைனா ஓகே வேணான்னு சொல்லலாம். சில பேர் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு ஷேடோ கொடுக்காமல் இருப்பீங்க, இல்லைனா ஷேடோ கொடுத்துட்டு கூட நீங்கள் ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கட்டுறதுக்காண்டி இதை ரிமூவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃபாண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபாண்ட்டுக்கு வந்து கலரிங்கும் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கு நம்ம டக்குன்னு கொடுத்துருவோம். நீங்கள் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம், அது உங்கள் இமேஜுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணிங்களோ சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளூனால இது வந்து ப்ளூ வச்சுருக்கோம். இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபாண்ட்ஸை வந்து என்ன பண்ணோன்னா குரூப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? குரூப் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பண்ணிங்க குரூப் ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம 2த்துக்கும் ஃபாண்ட்டுக்கு குரூப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் வந்து முக்கியமானது, டெக்ஸ்ட் அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்துட்டு அந்த வீடியோ பார்க்கலாட்டி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ டெக்ஸ்டிங்கோட வீடியோ, அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி ஐ பட்டனில் கூட நான் அந்த வீடியோட லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த டெக்ஸ்ட்டோட ப்ரீசெட்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணாதான் இப்போ போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கை பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா, இதோட கலர் வந்து நம்ம ஒயிட்டில் வந்து கொடுத்து பேக்ரவுண்ட் வந்துட்டு ப்ளூவில் கொடுத்துருந்தோம். அதனால் வந்து ரேஸ் எஃபெக்ட் வந்து நம்ம கரெக்டாக வைக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. எப்படி பண்ணேன்னா ஒரு ஆல்ட்ரு பண்ணேன், அதை நான் சொல்லி காட்டுறேன். எடிட் குரூப்பை நீங்கள் வந்து கலர் கொடுக்கும்போதே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளூ கலரே கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஃபாண்ட்டுக்கு வந்து எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதை வந்து அந்த பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்குதோ அதே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேடோஸில் வந்து நம்ம ப்ளூ கொடுத்தோம், ஏன்னா அங்கே ஒயிட் கொடுத்துட்டு ப்ளூ கொடுத்தோம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? பிளாக் மாற்றிக்கோங்க. இந்த ஒரு சின்ன இதுதான் மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குதா, இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்றாப்புல சூப்பராக வந்து வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் போட்டாச்சு, பேக்ரவுண்டு பிளிங்க் எஃபெக்ட் வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோவில் வந்து பார்ட்டிகிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம், அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டிகிள்ஸோட லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே இந்த பார்ட்டிகிள்ஸு வேணும்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து தூரம் பண்ணிட்டு வழக்கம் போல் பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ நீங்கள் வந்து உங்கள் லோகோ ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோயர் தேர்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆனால் லோயர் தேர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது, ஓகேங்களா? நமக்கு வந்து அதை ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இதை பிங்க் கலரை வந்துட்டு ப்ளூ கலரை இதுக்கு ஏற்றாப்புல மாற்றணும்ல. ஸோ வந்து கலர் அண்ட் லைட்டில் போய்க்கோங்க. இதை வந்து ஹியூன்னு ஒன்று இருக்குமே, இங்கே அதை காணும், இந்த இருக்குது
ஹியூ ஷிஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஹியூ ஷிஃப்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் தானே தேவை. ஹியூ ஷிஃப்ட்டை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கலர் வரும். ஓகேவா, ப்ளூ கலர் வந்து செட் பண்ணியாச்சு, சிம்பிளாக செட் பண்ணியாச்சா. ஓகே, இப்போ வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக முடிஞ்சு. இப்போ வந்து கேட்கலாம் என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா, என்ன பண்ணிங்கன்னா அப்படியே இதை வந்து ஒரு எக்ஸ்போர்ட் போடுங்க. ஓகேங்களா, ஓகே இது எக்ஸ்போர்ட் ஆகட்டும். எக்ஸ்போர்ட் ஆனதும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இன்னொரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோ இப்படி இருக்குதுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. அதில் வந்து ஸ்கேல் ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கீ ஃப்ரேம், ஏன்னா கொஞ்சம் ஜூம் ஆகணும் அது. ஓகேங்களா, கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு டூ மினிட்ஸில் என்ன ஆகும்னா அது வந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகணும். ஓகேங்களா, ஜூம் அவுட் ஆகும். மறுபடியும் என்ன பண்ணணும்னா நான் வந்து ஜூம் இன் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு அவ்வளோதான், கொடுத்தாச்சு. எல்லாமே கீ ஃப்ரேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வீடியோ ஜூம் இன் ஆகி அப்படியே ஜூம் அவுட் ஆகுதா. அவ்வளோதான் கைஸ், சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான் இது. வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, அதுக்கு வியூஸ் கூட நல்லா போயிருந்துச்சு அந்த வீடியோவுக்கு. ஸோ அதனால தான் சரி ஓகே பண்ணலாமே அப்படின்ட்டு நானும் லிரிக்கல் வந்து ரொம்ப நாள் பண்ணல அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டியூட்டோரியல் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பை, see you.